ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்ல சமீபத்தில் ரிலீஸ் ஆகிருக்கூடிய ஒரு வித்தியாசமான படமான லக்ஷ்மிகாந்தனின் கொலை வழக்கு, இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள அறிவுன்னு ஒரு மரண தண்டனை கைதி இருக்கான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவன் ஏன் ஜெயிலுக்குள்ள வந்தான், இவனுக்கு ஏன் கோர்ட்ல மரண தண்டனை கொடுத்தாங்க, அந்த மரண தண்டனை எதிர்த்து இவன் சில விஷயங்கள் அவனுக்கான தண்டனை நிறைவேறதுக்கு முன்னாடி அதிகாரிகிட்ட சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறான். கடைசியில அறிவுக்கு அந்த அதிகாரிகள் மரண தண்டனை நிறைவேற்றினாங்களா, இவன் அப்படி என்ன கிரைம் பண்ணிட்டான், தனக்கு இந்த தண்டனையை கொடுத்த கவர்மெண்ட்டை எதிர்த்து எந்த மாதிரியான கேள்விகளை அறிவு முன் வச்சான், கடைசியில நம்ம நாட்டுல இந்த மரண தண்டனை தேவையா இல்லையான்றதை விவாதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த லக்ஷ்மிகாந்தனின் கொலை வழக்கு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு, கமெண்ட், ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே இப்போ கரண்ட்ல கோர்ட்டில் ஒரு நபர் கைதாயிருக்காரு. அவர் ஒரு கொடூரமான கொலையும் செஞ்சிருக்காரு. அவருக்கு எதிராக வாதாடக்கூடிய வக்கீல் வந்து இவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காருன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சாச்சு. இதுக்கு மேலேயும் தாமதிக்காம அதிகபட்ச தண்டனையா இந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி வக்கீல் ஜட்ஜி கிட்ட கேட்க, அங்கே இருக்கக்கூடிய ஒரு லேடி ஜட்ஜ் ஒரு நிமிஷம் அந்த குற்றவாளியை பார்க்குறாங்க. அந்த குற்றவாளியும் ஜட்ஜை பார்த்து, நான் கொலை பண்ணது உண்மைதான் மேடம், வக்கீல் ஐயா சொன்ன மாதிரி எனக்கு மரண தண்டனையே கொடுத்துருங்க, அதுக்கு தகுதியான ஆள் தானா அப்படின்ற மாதிரிலாம் இவரும் ஜட்ஜு பார்த்து கேட்க, அவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய எமோஷனை இந்த ஜட்ஜ் பார்க்குறாங்க. அப்படியே இப்போ தன்னுடைய தீர்ப்பை அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கிறன்ற மாதிரி தள்ளி வச்சுறாங்க. அன்னைக்கு இரவு முழுக்க இந்த லேடி ஜட்ஜால அவங்க வீட்டில் உறங்க முடியல. அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லைங்க, நாளைக்கு ஒருத்தருக்கு நான் தீர்ப்பு கொடுக்கணும், அதை பற்றி தான் ஒரே யோசனையாக இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ஜட்ஜ் இவனுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படியே இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். 1972 கடலூர் மாவட்டத்தில் ஒரு வயசான நபர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சில பொருட்களை வாங்குறாரு. அந்த பொருட்கள் எல்லாமே தூக்கு தண்டனையை நிறைவேற்றத்துக்காக வாங்கக்கூடிய பொருட்கள். எஸ், இந்த பெரியவர் தான் தண்டனை வாங்கியிருக்க அந்த நபருக்கு தூக்கு போட போற அந்த நபர் தண்டனை நிறைவேறத்துக்கான சில பொருட்கள், அதுலேயும் முக்கியமாக நல்லா ஸ்ட்ராங்கான கயிறு, இது எல்லாத்தையும் வாங்கிட்டு சென்ட்ரல் ஜெயிலுக்குள்ள அந்த இரவு போறாரு. அதே ஜெயிலுக்குள்ள இன்னொரு நபர் தான் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொகுத்து தனக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய மரண தண்டனை பற்றியும் ஏன் தலையெழுத்துன்ற பேரில் எழுதி வச்சுட்டு இருக்காருல, இவர் தான் அந்த படத்துடைய ஹீரோ. இவனுடைய பேர் தான் அறிவு. இன்னைக்கு தான் இந்த ஜெயிலில் இவனுடைய கடைசி நாள். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க. அதுக்கு முன்னாடி தான் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அந்த ஜெயிலுக்குள்ள இவ்வளவு நாள் இவரை நல்லா பார்த்துக்கிட்ட ஜெயில் வார்டனுக்கு நன்றி சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. விடிஞ்சா ஹீரோக்கு மரண தண்டனை. இப்படி ஒரு தண்டனை இவனுக்கு கிடைக்கிற அளவுக்கு இவன் என்ன பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இவன் அப்படியே இவனுடைய பிளாஷ்பேக்குள்ள போறான். சரியா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல முதல் பட்டதாரியா இருக்கக்கூடியவன் தான் படத்துடைய ஹீரோவான நம்ம அறிவு. இவனுடைய அம்மா இவனுக்கு கூலி தொழில் பார்த்து தான் படிக்கவே வச்சிருக்காங்க. ஆனால் படித்த படிப்புக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அதனால வீட்டில் தான் இருக்கான். இவனுடைய அப்பா சரியான குடிகாரர். அம்மா கூலி தொழில் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் கூட பிடிக்கிட்டு போயிட்டு குடிக்கக்கூடிய நபர் தான் இவருடைய அப்பா. இந்த அளவுக்கு பொறுப்பே இல்லாத ஒரு அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னை படிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்காகவாச்சும் நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போகணுன்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க அம்மா, பையன் கஷ்டப்படக்கூடாது, அவனை படிக்க வச்சிருக்கோம், கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அதே ஊர்ல நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருக்காரு. அந்த அண்ணா கிட்ட போயிட்டு வீட்டில் மளிகை சாமான் வாங்குறது கூட காசு இல்லை, கொஞ்சம் பைசா கிடைக்குமாண்ணா அப்படின்ற மாதிரி போய் கேட்க, அந்த அண்ணாவும் நம்ம ஹீரோ கையிலுடைய காசெல்லாம் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவர் வீட்டில் வளர்த்துட்டு கோழியும் கொடுத்து அனுப்புறாரு. இந்தப்பா, இந்த கோழியை போய் அடிச்சு இன்னைக்கு குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பெருந்தன்மையான ஒரு அண்ணாவா இருக்காரு. ஹீரோ அந்த கோழியை வாங்கிட்டு வந்து தான் அம்மா கையில் கொடுத்து சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுக்கும்போது அப்போ கரெக்டாக டைமிங்கில் அந்த இடத்துல ஒரு நபர் வந்து, வட்டி காசு கொடுக்க உங்களுக்கு வக்கீல, இதில் உங்களுக்கு கோழி அடிச்சு குழம்பு கேட்குதா, இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போய் எங்கன்னா பிச்சை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்து கத்திட்டு இருக்காருல. இவர் தான் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவனுடைய பேர் தான் லக்ஷ்மிகாந்தன். வட்டிக்கு காசு கொடுத்துட்டு அதை வசூலிக்கிறன்ற பேர்ல வீடு வீடா போயிட்டு கடன் வாங்கினவங்க எல்லாரையும் பப்ளிக்ல இந்த மாதிரி அசிங்கப்படுத்துதே இவனுடைய வேலையா வச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி ஒரு வார்த்தை கேள்வி கேட்டதுமே அவ்வளவுதான், நம்ம ஹீரோவால சாப்பிட முடியாம அங்கிருந்து கிளம்பிறான். அவன் போனதுக்கப்புறம் நேராக போய் இவனுக்கு ஹெல்ப் பண்ண அதே அண்ணன்கிட்ட வந்து, ஆனால் ஒரு 80 ரூபா கிடைக்குமா, வட்டிக்காரனுக்கு காசு கொடுக்கணும், நாளைக்கு காசு கொடுக்கலாம், என்னையும் அம்மாவையும் அசிங்கப்படுத்ததா சொல்லியிருக்கான், எப்படியாச்சும் எனக்கு பணம் வேணுண்ணே அப்படின்ற மாதிரி கேட்க, உனக்கு பணம் தானே வேணும், ராத்திரி என் கூட ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அந்த வேலையில் என் கூட வந்து சேர்ந்தனா கண்டிப்பாக உனக்கு நான் 100 ரூபா வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட, சரி ஓகேண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவா அன்னைக்கு ராத்திரி இந்த அண்ணன் கூட ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம், காசு வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்பி போகிறாரு. ஆனால் இந்த அண்ணன் நேராக இப்போ
அந்த ஊர்ல எல்லாம் உறங்குனதுக்கு அப்புறம் வயக்காட்டு கூட்டு போறாரு. அந்த வயக்காட்டு கூட்டு போனதும் கையில சில டூல்ஸும் கொண்டு வந்திருக்காரு. அந்த டூல்ஸோட போயிட்டு இந்த மாதிரி இந்த வயக்காட்டுல இருக்கக்கூடிய மோட்டரை திருடி தான் பக்கத்து ஊர்ல சேட்டு இருக்கான், அவன் கையில கொடுத்து பணத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல, என்ன திருட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஜர்க்காக. அதுக்கு அந்த அண்ணன், இங்க பாரு அறிவு, இந்த உலகத்துல நம்ம வாழணும்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிதான் ஆகணும். உன்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு உனக்கு ராக்கெட் வட்டிக்கு பணம் கொடுத்தது மட்டும் இல்லாம உங்களுடைய நிலத்தையும் அந்த கடன் கொடுத்தவன் பிடிச்சி வச்சிருக்கான்ல, அவன் தான் இந்த ஊர்லயே ஒன்னா நம்பர் திருடன். அவனை காட்டிலும் அடுத்த வேலை சோத்துக்காக நம்மளாம் திருடிட்டு இருக்கோம். நம்ம பண்றதெல்லாம் பாவமே கிடையாது. கீதையில கூட என்ன சொல்லியிருக்கு, எது தேவையோ அதுவே தர்மம். இப்போ நம்ம யார் வயக்காட்டில் மோட்டை திருட வந்திருக்கும் தெரியுமா? நாளைக்கு நீ வட்டி கொடுக்கலன்னா உங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு அசிங்கப்படுத்துன்னு சொல்லிட்டு போனால அவனுடைய வயக்காட்டில் இருக்கக்கூடிய மோட்டர் தான் திருடுறோம். ஸோ இது திருட்டே கிடையாது அப்படி இப்படின்னு திருட்டு தொழில நியாயப்படுத்துற மாதிரி அந்த அண்ணன் பேச, வேற வழி இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இதுக்கு மேலேயும் வீட்டுக்கு பாரமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ அந்த அண்ணன் கூட சேர்ந்துட்டு திருட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாளே வட்டி பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இவனுக்கு பைசாவும் கிடைச்சிருக்கு. அதை தான் அம்மா கையில் போய் கொடுக்குறான். எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்றான். எஸ், கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹீரோ அந்த அண்ணன் கூட சேர்ந்துட்டு திருட்டு தொழிலையே டெம்பரவரியா பார்க்கலான்ற மாதிரி முடிவெடுத்துட்டான். டெய்லி ராத்திரி ஆனா போயிட்டு அவர் கூட சேர்ந்துட்டு சின்ன சின்ன திருட்டு தொழில நம்ம ஹீரோ ஈடுபட்டு இருக்கான். இதோடைய விளைவா தான் இன்னைக்கு நம்ம ஹீரோ ஜெயில இருக்கான். இப்படி இவனோட கடந்த காலத்தை ஜெயிலுக்குள்ள இருந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா இவனுக்கு தண்டனை நிறைவேற்றக்கூடிய அதிகாரி அந்த இடத்துல வராரு. அந்த அதிகாரி வந்ததுமே நம்ம ஹீரோ நேர்ல பார்த்து, என்னப்பா அறிவு, எல்லாம் ஓகே தானே, உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்மலாம் விசாரிக்க, என்ன சார் நல்லமெல்லாம் விசாரிக்கிறீங்க, நாளைக்கு காலையில் என்ன தூக்கில் தொங்க விட போறீங்க? இல்லப்பா அதெல்லாம் எங்களுடைய ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர், நாங்கள் கேட்டுதான் ஆகணும். சரி ஓகே, கடைசியா நீ என்ன குற்றம் பண்ண, உனக்கு எதுக்காக இந்த தண்டனை கொடுத்துருக்காங்கன்றத நான் உங்ககிட்ட ஒரு முறை கடைசியா படிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி அதை படிச்சு காட்டுறாரு. அப்படி படிச்சு காட்டும் போது தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருக்கான்னு தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒருத்தர் வீட்டில் திருட போகும்போது அந்த வீட்டில் 45 வயசு மதிக்கத்தக்க லட்சுமிகாந்தன் பார்த்துட்டு இருக்காரு. இந்த வீட்டுக்காரர் பார்த்ததும் எங்க நம்ம மாட்டிக்க போறோன்ற பயத்துல நம்ம ஹீரோ கொடூரமா அந்த நபரை குத்தி கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. இதுக்காக தான் அரசாங்கம் அவருக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர்ல எழுதியிருக்கிறத அந்த அதிகாரி படிச்சு காட்ட, இதுல சில விஷயங்கள் திருத்த வேண்டியதா இருக்கு சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே சொல்ல, என்னப்பா சொல்றேன், கவர்மெண்ட் தப்பு பண்ணுமா? ஆமா சார், கவர்மெண்ட் தப்பு தான் பண்ணிருக்கு. நான் அந்த வீட்டில் திருட போனது உண்மைதான், அவரை குத்தி கொலை பண்ணதும் உண்மைதான். ஆனா பயத்தில் அங்கேருந்து செவிரேறி குதிச்சு ஓடி வந்ததா நீங்க அதில் படிச்சு காட்டினீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நானே தான் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆனேன். நான் எங்கேயும் ஓடி ஒடியில. அரசாங்கம் இந்த மாதிரி அப்பப்போ தப்பு பண்றது சகஜம் தான். ஆனா அதோடைய விளைவா இன்னைக்கு நான் இங்க மரண தண்டனை கைதியா இங்க நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ தனக்குள்ள இருக்க ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்க. அதிகாரிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. சரி ஓகேப்பா, உன்னை பார்க்கணுன்றதுக்காக உன்னுடைய அம்மா காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க அம்மாவை பத்தி சொன்னதுமே அப்படியே நம்ம ஹீரோ பாஸ்ட்ல கோர்ட்ல இருக்கும்போது இவங்க அம்மாவை நினைச்சு பார்க்கறான். ஹீரோ பண்ண திருடு தொழில் நிரூபணமாகி கடைசியில் அந்த கொலையும் கன்ஃபார்ம் ஆகி இவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாங்க. அது கோர்ட்டில் இருந்து அவங்க அம்மா அவனை தாங்கிக்க முடியாமல், உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டா, இப்படி கடைசியில் கொலைகாரனா மாறி வந்து நிற்கிறியாடா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போட்டு அடித்து அழுதுட்டு போயிருப்பாங்க. ஸோ இந்த கடந்த காலத்தெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் அம்மாவுடைய மனைவி 2 குழந்தைங்கள்லாம் உன்னை பார்க்கணுன்றதுக்காக வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக அவங்கள பார்க்க அலோவ் பண்ண முடியாது, இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நான் உன்னை பார்க்க அலோவ் பண்ணுறேன், நீ அவங்கள பார்க்குறியா அப்படின்ற மாதிரி இந்த அதிகாரி கேட்க, நான் என் ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் பார்க்க விரும்பல, என் அம்மாவை மட்டும் கடைசியாக ஒரு முறை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து செல்லுக்குள்ளே விடுறாங்க. அவங்க வரும்போதே அவங்க பையனை பார்த்து கதறி அழுறாங்க. டே அறிவு, உன்னை நான் இந்த சூழ்நிலையில் பார்க்கணுமா, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி அவங்க அடிச்சுட்டு அழுக, அம்மா இப்போ அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, என்னை எதுக்காக பார்க்க வந்தீங்க, எனக்கு கடைசி பால் ஊற்றிட்டு போக தானே வந்தீங்க, அந்த பாலை கொடுங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எமோஷனோட கேட்க, எஸ் நம்ம ஹீரோக்கு பால் கொடுக்கறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஒரு கிளாஸில் அந்த பால் ஊற்றி கொடுத்ததும், இதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்க போகிற கடைசி பால்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவ்வளோதான். இதெல்லாம் கேட்க அவங்க அம்மா எமோஷன் ஆகி பிரேக் ஆகி பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. நான் என் பிள்ளைய சாக விட மாட்டேன், தயவு செஞ்சு அவனை தப்பிக்க வச்சிருங்க அப்படின்ற மாதிரி அதிகாரியை பிடிச்சி இவங்க அம்மா கதறி அழ, அம்மா போது நிறுத்துங்க, தயவு செஞ்சு இங்க போங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவே அவங்க அம்மா அங்கே நினைப்ப. அப்போ அந்த அதிகாரி அந்த அம்மாவை பார்த்து, வெயிட் பண்ணுங்கம்மா, காலையில இருந்து பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ உயிரோட இருக்கும் போதே அந்த வார்த்தைகள் அங்கே சொல்ல அம்மாவும் பையனும் பயங்கரமா எமோஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் மாற்ற முடியாதுன்ற மாதிரி அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடறாங்க. இப்படி அவங்க அம்மா போனதும் இந்த உயர் அதிகாரி நம்ம ஹீரோ பார்த்து, உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்காப்பா அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு பெருசா எந்த ஆசையும் இல்லை சார், எனக்காக ஒன்னே ஒன்று பண்றீங்களா, என் தலை எழுத்துன்னு என்னுடைய சுயசரிதையை இதில் எழுதியிருக்கேன், இதை புக்காக போட்டு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஏன்பா உன் கதையெல்லாம் போயிட்டு புக்காக போட்டு பப்ளிஷ் பண்ணால் யார் வாங்கி படிப்பா அப்படின்ற மாதிரி அதிகாரி சொல்ல, சார் நம்ம ஊரில் அவங்கவுங்க கதையை விட மற்றவங்க கதையை கேட்குறதுல தான் எல்லாருக்கும் ஆர்வம் அதிகம். நான் சொல்கிற மாதிரி ஜெயிலில் இருந்த ஒரு மரண தண்டனை கைதியோட வாழ்க்கையை பற்றி இந்த புக்கில் இருக்கின்ற மாதிரி விளம்பரம் மட்டும் போடுங்க, எத்தனை காப்பி விற்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறான். சரிப்பா, இந்த புக்கில் நீ அரசாங்கத்துக்கு எதிராகவும் இந்த மரண தண்டனைக்கு எதிராகவும் எதை எழுதி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக எழுதிருங்க சார், இந்த மரண தண்டனையில் எவ்வளோ ஓட்டைகள் இருக்குது, நான்
உணர்ச்சி வசப்பட்டு கொலை பண்ணது உண்மைதான். இந்த அரசாங்கமும் இப்போ எனக்கு அதுதானே பண்ணுது. 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மரண தண்டனை சொல்லி கடைசியா அது கன்ஃபார்ம் ஆகி அந்த மரண தண்டனை பத்தி என்னை யோசிக்க வச்சு மனரீதியா என்னை கொலை பண்ணி மரண தண்டனை நிறைவேற்றுற வரைக்கும் என்னோட உடல் நார்மலா இருக்குதான்ற மாதிரி டாக்டர் வச்செல்லாம் செக் பண்ணி கடைசியா நான் நார்மலா இருக்கேன்னு ஊர்ஜிதமானதுக்கு அப்புறம் என்ன தூக்குல போட்டு என்னை கொலை பண்றதுக்கு பேர் என்ன? இப்படி ஒரு தண்டனை கொடுக்குற அரசாங்கத்துக்கு என்ன தண்டனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பாயிண்டா பேச, இந்த மாதிரி வியாக்கானலாம் குற்றம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ ஒரு கொலை பண்ண குற்றவாளி, நான் வெளியில விட்டா திரும்ப திரும்ப இதே மாதிரி கிரைம்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி மரண தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி வைக்க, அதுக்கு நம்ம ஹீரோவா அப்படி பார்த்தா நம்ம நாட்டுல குற்றங்களே நடக்கக்கூடாதுல்ல சார். என்னவோ என்னதான் முதல்ல மரண தண்டனை கைதி மாதிரி பேசுறீங்க, இது எல்லாமே சும்மா சார். நான் ஒரு கொலை பண்ணிருக்கேனா கவர்மெண்ட்டும் மரண தண்டனைன்ற பேர்ல கொலைகள் தான் பண்ணிட்டு இருக்கு, கேட்டா சட்டம்னு சொல்லிடுவீங்க. இப்படி நம்ம ஹீரோ பாயிண்டா எடுத்து பேசிட்டு இருக்கான். அதிகாரியால ஹீரோடைய வாதத்துக்கு எதிர்வாதமே வைக்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பாயிண்டா இருக்கு. எஸ், நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் இந்த மரண தண்டனைன்றது குற்றங்களை குறைக்காது. இதெல்லாம் தான் அவனுடைய புத்தகத்தில் அவன் எழுதியிருக்கான். இதெல்லாம் தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சரி ஓகேப்பா, நான் முயற்சி பண்றேன். சரியா காலையில உனக்கு 5 மணிக்கு தண்டனை நிறைவேற்றிடுவோம், கொஞ்ச நேரம் தூங்க முயற்சி பண்ணு அப்படின்ற மாதிரி அதிகாரி சொல்லிட்டு போயிடுறாரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. மரண தண்டனையை குறிச்ச நேரத்துல நம்ம ஹீரோக்கு நிறைவேற்றினாங்களா இல்ல அதுக்குள்ள ஏதாவது மேஜிக் நடந்து ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சிட்டாரா? இந்த கேள்விக்கு கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் எமோஷனோட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஜெயிலில் இருக்க தூக்கு தண்டனை கைதியான நம்ம ஹீரோடைய டைம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. 5 மணியாக இன்னும் சில நிமிஷங்கள் தான் இருக்கு. அப்போ அந்த டைமிங்ல ஹீரோவை ஒரு நாள் செக் பண்ண டாக்டர் அங்கே வராரு. அவர் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன அறிவு, எல்லாம் ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உடல்ல இருந்து உயிர் பிரிய போகுது, இப்போ வந்து நல்லா விசாரிக்கலீங்க டாக்டர், இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு டாக்டர்னா எந்த ஒரு உயிரையும் சாக விடாம அந்த உயிரை காப்பாற்றணும் தான் நினைக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? மரண தண்டனை கைதியான எனக்கு சுமார் 1 வார காலமா என்னுடைய உடல்நிலை சரியா இருக்கா, எல்லா விதத்திலையும் நான் நல்லா இருக்கேனா, இப்படி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசியா என்னை கொண்டு போயிட்டு சாகடிக்க போறீங்க, இது எந்த விதத்துல நியாயம் சார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ டாக்டரை பார்த்து கேள்வி எழுப்ப, அப்போ அங்க இருக்கக்கூடிய உயர் அதிகாரி, அப்பா அறிவு போதும்பா வா போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவை தூக்கு மேடை நோக்கி கூட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹீரோ தூக்கு மேடையை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது இவனுடைய பாஸ்ட் லைஃப்குள்ள போறான். இவன் முறையா இவனுடைய மனைவி சந்திச்ச நாள் அந்த ஞாபகத்துக்குள்ள போறான். அதே ஊர்ல பால் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஹீரோவுடைய மனைவி. தமாக்கு டீ போடணும், பால் வேணுன்ற மாதிரி போய் கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீ தானே நானே உங்களுக்கு போட்டு தரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ தான் ஒரு திருடன்றத தனக்கு மனைவியா வரப்போற ஹீரோயின் கிட்ட சொல்ல, நல்லா படிச்சிருக்கீங்க, படிப்புக்கு ஏற்ற வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்க, சரிதான் நானும் முடிஞ்ச அளவுக்கு வேலை தேடினேன், எங்கேயுமே வேலை கிடைக்கல, குடும்ப சூழ்நிலை வேற வழியே இல்லை, அதனாலதான் திருட வேண்டியதா போயிடுச்சு, ரொம்ப தைரியம் தான், பார்த்து பேசி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளோ உண்மையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கேட்க, ஆமா நான் எல்லா உண்மையும் என்னுடைய வருங்காலத்துக்கிட்ட தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமா நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண, அவ்வளோதான் ஹீரோனும் இவ்வளோ உண்மையா இருக்கானு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச கையோட அழகான குழந்தையும் பிறக்குது. ஹீரோடைய லைஃபும் சந்தோஷமா லீட் ஆகுது. ஒரு பக்கம் ஊருக்காரங்களுக்கு சந்தேகம் வராதபடி சின்ன சின்ன திருட்டுகளெல்லாம் நம்ம ஹீரோ ஈடுபட்டு இருக்க, இவரோட ஒய்ஃப் 2ஆவதா கர்ப்பமாகறாங்க. இதுக்கப்புறம் தான் ஹீரோனுக்கு பயம் அதிகமாகுது. ஸோ ராத்திரி முழுக்க தூங்காம தன் கணவன் கிட்ட, இதுக்கு மேலேயும் இந்த திருட்டு தொழிலாம் வேணாங்க, வேற ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்ற மலம் கேட்க, எவன் எனக்கு வேலை கொடுப்பான், அதான் உங்களுடைய நிலம் இருக்குல்ல, அந்த நிலத்தில் நம்ம ஏதாவது பயிர் பண்ணி பொழைச்சிக்கலாம்ல அப்படின்ற மலம் சொல்ல, அந்த நிலமும் அந்த கந்துவட்டி ரெட்டியார் அவங்ககிட்ட தான் அடமானத்தில் இருக்கு, காசு கொடுக்காம அவன் பத்திரத்தை கொடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஒரு முறை போய் கேட்டு பார்ப்போங்க, அவர்கிட்ட இருந்து நிலப்பத்திரத்தை வாங்கி நிலத்தில் நம்ம பயிர் பண்ணி அவருடைய கடனையும் அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி போய் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஐடியா கொடுக்க, அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியை கூட்டிட்டு அந்த பண்ணையார் லட்சுமிகாந்தன் அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ நிலப்பத்திரத்தை கேட்க, அந்த பண்ணையார் வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம மேல இருந்தபடியே நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்துற விதமா, ஒழுங்கா வட்டி கட்ட வக்கில்ல உனக்கு நிலப்பத்திரம் வேணுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அசிங்கப்படுத்த அனுப்பினான். அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோ தலை குனிஞ்சு அங்கேருந்து வந்துடுறாரு. அன்னைக்கு இரவு ஹீரோவுடைய ஒய்ஃப் ஹீரோவை கூப்பிட்டு, கடைசியாக நீங்கள் ஒரு திருட்டு பண்ணுங்க, ஆனால் அதுதான் உங்களுடைய கடைசி திருட்டாக இருக்கணும். அது எந்த திருட்டுனா, அந்த லட்சுமிகாந்தன் கிட்ட இருக்க நம்மளுடைய நிலப்பத்திரம், அதை மட்டும் திருடி கொண்டு வந்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ஐடியா கொடுக்க, சரி ஓகே இதுதாம்மா என்னுடைய கடைசி திருட்டு அப்படின்றவா நம்ம ஹீரோவும் அன்னைக்கு ராத்திரியே லட்சுமிகாந்தன் வீட்டுக்கு திருட போக, இவ்வளோ நாள் சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணிட்டு இருந்த அந்த தொழிலை கற்றுக் கொடுத்த அந்த அண்ணன் இருக்கார்ல, அவர் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, இந்த வாரா இவ்வளோ நாள் சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணிட்டு இருந்தோம், அதனால தான் ஊருக்காரங்களுக்கு பெருசாக சந்தேகம் வரல, நாமளும் மாட்டாமல் இருந்தோம், ஆனால் நீ இப்போ பண்ணையார் வீட்டுக்குள்ளே இறங்குன்னு சொல்கிற, மாட்டின அவனை கண்டிப்பாக கண்டம் பண்ணுறாங்க வேணாண்டா அப்படின்ற மாதிரி இவருடைய அண்ணன் சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குற மாதிரி இல்லை,
இல்லைண்ணே எனக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது, ரெண்டாவது குழந்தையும் பிறக்க போகுது, இதுக்கு மேலே இந்த கஷ்டத்திலே என்னால் இருக்க முடியாது. அந்த பண்ணையார் மொத்தமாக அந்த நிலத்தை முழுகாம விட மாட்டான், அவங்ககிட்ட இருந்து பத்திரத்தை திருடுறதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அன்றைக்கி ராத்திரி யாருடைய துணையும் இல்லாமல் தனியாகவே அந்த பண்ணையாரோட வீட்டுக்குள்ளே இறங்கிறாரு. அப்படி இவர் அந்த பண்ணையாரோட வீட்டுக்குள்ளே இறங்கி இவருடைய நிலப்பத்திரம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது பண்ணையார் அறைக்குள்ளேருந்து வெளியே வர மாதிரி சத்தம் கேட்குது. உடனே நம்ம ஹீரோ தூணுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறாரு. அப்படி ஒழிஞ்சிக்கிட்டு பண்ணையார் இந்த ராத்திரி எங்கே போகிறாருன்னு பார்த்தா அவருடைய ரூம்லேருந்து வெளியே வந்து அவர் ரூமுக்கு வெளியில் ஒரு சின்ன அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே போகிறாரு. அந்த அறைக்குள்ளே எதுக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது தான் அந்த அறைக்குள்ளே அந்த வீட்டிலேயே வேலை பார்க்குற ஒரு சின்ன பொண்ணு தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பண்ணையார் தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறாரு. அவ்வளோதாங்க. இதை பார்த்ததும் வெறியான நம்ம ஹீரோ டப்புன்னு அந்த பண்ணையாரோட வாயை பொத்தி தரன்னு இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு, யோ உன் பொண்ணு வயசு இருக்கும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் தப்பாக நடந்து பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் என்ன பண்ணுறது, அந்த பொண்ணுடைய அப்பங்காரன் வட்டி காசு வாங்கிட்டு காசு கொடுக்கவே இல்லை, அதுக்கு பதிலாக பொண்ணை வீட்டுக்கு வேலைக்கு அனுப்புறான்னா அவ்வளோதான், இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அந்த வட்டி நான் கழிச்சிடுவேன். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கேன். நாளைக்கு உன்னால் கடன் கட்ட முடியல, வட்டி கட்ட முடியலனாலும் உன் பொண்டாட்டியோ பொண்ணையோ கூட்டினு வந்து வீட்டில் விடு, வட்டி கடன் எல்லாத்தையுமே இல்லாமல் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஓவராக பேச, உன்ன மாதிரி மிருகங்கள்லாம் இந்த உலகத்திலே இருக்கலாம்னு சொல்லிட்டு வெறியான நம்ம ஹீரோ கத்தி எடுத்து சர மாதிரியாக குத்தி அந்த பனையாரை போட்டு தள்ளாரு. அப்படி போட்டு தள்ளது மட்டும் இல்லாமல் அவருடைய வீட்டில் அவங்க ஊர்க்காரங்களுடைய நிறைய நிலப்பத்திரம் இருக்குது. அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு ராத்திரியா நேராக தான் மனைவி கிட்ட வந்து, இந்தா இதில் நம்ம நிலப்பத்திரமும் இருக்குது, இதோட சேர்த்து நம்ம ஊர்க்காரங்களோட நிலப்பத்திரமும் இருக்குது, இந்த பத்திரத்தெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு திருட போன இடத்துல ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சு, அந்த பனையாரை நான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, இதை கேட்டதுமே ஹீரோயின் பயங்கர எமோஷனாக வராங்க. இதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை, நான் போலீஸில் போய் சரண்டர் ஆக போகிறேன், எப்படியும் 10 to 15 வருஷம் தான் தண்டனை கொடுப்பாங்க, தண்டனை அனுபவிச்சுட்டு வெளில வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக வாழலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போய் சரண்டர் ஆகிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ பண்ண அந்த கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோ இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்காருன்ற மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் முடியுது. இப்போ நம்ம ஹீரோ தூக்கு மேடைக்கும் வந்துட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோவை தூக்கில் தொங்க விட போகிறாங்க. ஏதாவது மிராக்கிள் நடந்துருமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக டைமிங்கில் ஒரு கரண்ட் கட். அந்த கரண்ட் கட் ஆனதுமே தூக்கு மேடையிலேருந்து நம்ம ஹீரோவை ஆளாக காணும். ஆஹா எப்படியும் நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்னு மாதிரி நாமளும் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஹீரோ அந்த ஜெயிலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வந்து தன்னுடைய மனைவி அண்ட் 2 குழந்தைங்க கிட்ட சேர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் அது அத்தனையுமே கற்பனை. எஸ், நம்ம ஹீரோவை உண்மையிலேயே தூக்கில் தொங்க விட்டாங்க. இந்த சம்பவத்தை இப்போ கரண்ட்ல இருக்க ஜட்ஜ், அந்த லேடி ஜட்ஜ் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. இங்கே தான் படத்திலே ஒரு பயங்கரமான எமோஷனான ட்விஸ்ட். எஸ், இப்போ யோசிச்சுட்டு இருக்க அந்த லேடி ஜட்ஜ் இருக்காங்களே, அவங்க வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ பண்ணையார் வீட்டில் ஒரு பொண்ணை காப்பாற்றினார்ல, அந்த பொண்ணு தான் இன்னைக்கு படித்து பேரலாகி ஜட்ஜாக மாறி இருக்காங்க. தன்னுடைய லைஃப்பில் தனக்கு சேவியராக வந்த அறிவு, ஆனால் அப்போ இருந்த ஜட்ஜ் கொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை பார்க்காம மரண தண்டனை விதிச்சிட்டாங்க. அதை தப்ப நம்ம இந்த முறை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க அடுத்த நாள் இதே மாதிரி கேஸில் ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கணுன்ற மாதிரி வக்கீல் வாதாடினார்ல, அந்த கேஸில் என்னதான் அந்த குற்றவாளி கொலையே பண்ணியிருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்னன்றதை போலீஸாக கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இந்த லேடி ஜட்ஜ் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறாங்க. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்குன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.